வர 26 எலெக்ஷன்ல அவங்க சப்போர்ட் யாரு? டிஎம்கே, ஏடிஎம்கே, டிவிகே, என்டிகே. நீங்க எந்த முதல்ல நீங்க எந்த நாங்க யூடியூப் சேனல் ஓடிபி அதுங்க உளவு பிரிவு கூட வந்து இப்போ ஆளுங்கட்சி சார்பெல்லாம் வந்து கேட்கறதெல்லாம் வந்து நீங்க முதல்ல இப்போ எந்த சேனல்னு சொல்லுங்க. கட்சி சார்பில் யூடியூப் சேனல் ஃபோனில் போடுங்க, காப்பிக்கிறேன். ஃபோனில் இருக்கும். கட்சி சார்பெலாம் யாரும் வரல. நாங்கள் பொதுவாக எடுத்துகிட்டு இருக்கோம். பொதுவாக பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் 2027 சட்டமன்ற தேர்தல் வரப்போ மக்கள் வந்து மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படும் சொல்கிறாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு குடிமகனும் என்னென்னா காசு வாங்கி ஓட்டு போடக்கூடாது. அப்படியே காசு வாங்கி ஓட்டு போட்டாலே அவனுக்கு வந்து ஜனநாயக முறையில் கடமையெல்லாம் வந்து அவன் வந்து என்னென்னா இப்போ 5 வருஷம் இப்போ தொழிலாளியாக இருக்கானா அவன் வந்து முதலாளியாக ஆயிடுவான். அவன்கிட்ட வந்து ஒரு நிறைய பேர் போராட்டம் பண்ணா வச்சுக்கோ, ஒரு 500 10 பேர் 20 பேர் போராட்டம் பண்ணால் சரி கைது பண்ணிடுவான். ஒரு 1000 500 பேர் போராட்டம் பண்ணா வச்சுக்கோ, நிறைய பேர் வந்து இது மக்கள் பிரச்சனை, இது வந்து மக்களை பேத்திக்கின்னு இது பண்ணுவான். அவன் வந்து வேட்பாளர் யாருன்னா வச்சுக்கோ, அவன் வந்து நம்ம கீழே காசு வாங்கி தொழிலாளி, அவன் வந்து நம்ம முதலாளி. அதை காசு வாங்கி போகிறோம்னால என்ன, அவன் முதலாளி ஆகிடுறான், நம்ம தொழிலாளி ஆகிடுவான். ஒவ்வொரு குடிமகனும் ஜனநாயக முறையில் வந்து காசு வாங்கி போடணும், காசு வாங்காமல் போடணும், அதுதான் போடணும். ஓகேவா? அதனால மக்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்கணும். 2026 எலெக்ஷன் வந்து மாற்றம் வரணும்னு ஏற்படுறேன். ஓகே, எந்த மாற்றம் வந்தாலும் விலைவாசி குறைய போகிறது கிடையாது. விலைவாசி ஏறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போ எல்லாம் எலெக்ஷன்லாம் வந்து யார் பணம் கொடுக்குறாங்க போகிறாங்க வராங்க மக்களை வந்து எதிர்பார்க்க வச்சுட்டாங்க. அரசியல்வாதிகள் வந்து அரசியல் கட்சியில் எந்த கட்சியாக இருந்தாலும் செய்யணும், யார் பணம் தருவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பு உண்டாக்கிற. ஒரு 10,000 கொடுப்பாங்க, இப்போ இந்த எலெக்ஷனில் வந்து பணம் நல்லா விளையாடும் அப்படின்ற ஒரு செட்டப்புக்கு மைண்ட் செட்டப்புக்கு வந்துட்டாங்க மக்களை. அதனால் இல்லை யார் ஜெயிச்சாலும் எங்களுக்கு எந்த புண்ணியமும் கிடையாது. நாங்கள் எப்போயுமே உழைக்கிறோம், உழைச்சிக்கிட்டே தான் இருக்கணும். எந்த எம்எல்ஏயும் நடந்து போகிறது கிடையாது, எந்த எம்பியும் நடந்து போகிறது கிடையாது. நாங்கள் உழைக்கிறவங்க நடந்து தான் போகிறோம், நடந்து தான் வரோம். இல்லை சைக்கிள், இல்லை 2 வீலர், அவ்வளோதான். இல்லை எந்த மாற்றமும் ஏற்படாது. ஜனநாயகத்துக்கு உண்மையிலேயே வந்து இந்தியா வந்து உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்தியா வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய போலி ஜனநாயக நாடு. அவ்வளோதான்.